வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி, அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை, பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே, இங்கி பரிசூரை பார் ஈரிரண்டு மால்வரை தோள், இங்கி பரிசூரை பார் ஈரிரண்டு மால்வரை தோள், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாய், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாய், எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாய். சீதாராம். வணக்கம். அனைவேற் புதவி ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம், இன்னிஷாலே பாடி கொடுத்தாலே நற்பாமாலே பூமாலே சூடி கொடுத்தாலே சொல்லும், சூடி கொடுத்த சுடற்குடியை தொல்பாவை பாடியல்லவல்ல, பல்வலையா நாடினி வேங்கடற்கு விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கும். நீ கடைசியில் ஆண்டாள் அருளை திருப்பாவில 30வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். வங்க கடகடந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து செரியா சென்றிரஞ்சி, அங்கப்பறை கொண்டு ஆற்றை அணிப்புதுவை, பைங்கமல தந்தறியால் பட்டபிரான் கோதை சொன்ன, சங்க தமிழ்மாலை 30 தப்பாமே, இங்கு பரிசுரைப்பா ஈரண்டு மாலுரைத்தோர், செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால், எங்கும் திருவுள் பெற்று இம்பொருள் எம்பாவாயின்னு சொல்கிறாங்க. 29வது பாஷத்தில் சிற்றும் சிறுகால பாஷத்தில் கண்ணோட சேர்ந்து அவன்கிட்ட கைங்கரியத்தை பெற்றான். பொதுவாக பறை இங்கே கைங்கரியத்துக்கு தான் ஆசைப்பட்டா, அந்த கைங்கரியம் அவளுக்கு கிடைச்சிது. கிருஷ்ணன் கையாலே கைங்கரியம் கிடைச்சிது. அதனால் அந்த 29வது பாஷத்தை முடிக்கும்போது அந்த கைங்கரியம் பெற்றதை வச்சு சொல்லி முடிக்கிறாங்க. எற்றைக்கும் எழைய பிறைக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆச்செய்வோம், மற்றனங்காமங்கள் மாற்றிடம் பாசாவே, உனக்கு எந்த கைங்கரியம் உகப்பாக இருக்கோ அந்த கைங்கரியத்தையே நாங்கள் பண்ணணும், அதுக்கு நீ அருள் பண்ணணும்னு சொல்ல, அது மாதிரி அவனுக்கு கிருஷ்ணன் வந்து அவளுக்கு கைங்கரியம் கொடுத்துட்டான். பொதுவாக கைங்கரியம் பண்ணுறது தான் ஒரு ஜீவனோட சொரூபம். இங்கே பொதுவாக ஆண்டாள் எதை வலியுறுத்தி சொல்கிறாங்க கேட்டால், கைங்கரியம் தான் ஒரு ஜீவனுக்கு சொரூபமாக இருக்குது. பகவான் வந்து எதுக்கு அடையணும், பகவான்கிட்ட எது கிருஷ்ணானுபத்தினால ஒரு பலன் என்னன்னு கேட்டால் கைங்கரியம் தான். பகவானுக்கு கைங்கரியம் தொண்டு செய்யணும் கூடிய விஷயத்தை தான் காட்டினா திருப்பாயோட சாரம் இது. 30வது பாஷையில் இந்த 29 நாள் அந்த நோம்பு நோத்து கிடைச்ச பலன், பாவி நோம்பு நாள் கிடைச்ச பலன்னு சொல்லி இங்கே தலை கட்டுறான் 30வது பாஷத்தில். அது சொல்லும்போது வங்க கடகடந்த மாதவனை கேசவனைன்னு சொன்னாங்க. பொதுவாக மரக்கலங்கள் அலையும்படியாக பகவான் வந்து பார்க்கடலை கடைஞ்சானான். அதான் இங்கே வங்கக்கடல்னு சொல்கிறான். பார்க்கடலை கடையும் போது இங்கே எங்கேயும் மரக்கலங்கள் அலையும்படியாக பார்க்கடல் கடைஞ்சானான். பொதுவாக இந்திராதி தேவனுக்காக காரியத்தை சாதிக்கிறதுக்காக, அவர்களுக்கு ஒரு அமிர்தம் கொடுக்கறதுக்காக முதுகு நோக பால் கடை கடைஞ்சானான். கடைஞ்சு அவளுக்கு ஒரு இஷ்டத்தை, அவளோட அபேஷியத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தான். பால் கடையும் போது பல விஷயங்கள் வந்தது. பார்க்கடலேருந்து அமிர்தம் கடையும் போது பல விஷயம் வந்தது. அமிர்தம் மட்டும் அல்ல, கூடவே காமதேனு வந்தது, கற்பவருஷம் வந்தது. இதெல்லாம் இந்திராளுக்கு கொடுத்தான். உச்சேசம் கூட குதிரை வந்தது. இப்படிதான் நடந்து கடைசியில் பார்த்தா அதுலேருந்து அந்த பார்க்கடலை கடையும் போது அங்கேருந்து 1000 இதழ உள்ள தாமரை பூவில் ஒரு மகாலட்சுமி தோண்டினான். சகஸ்த இதழ் தாமரையில் மகாலட்சுமி தோண்டினான். விண்ணவர் அமுதுன்னு அப்படின்னு சொல்லி அமுதல் வந்த பெண் அமுது உண்ட எம்பிரான்னு சொல்லி இங்கே ஆழ்வார் சொன்னாங்க. அப்போ அமுதம் கிடைக்கும்போது அமுதத்தோட தேவாலயக்கு அமுதத்தை கொடுத்து அந்த கடையும் போது அதுலேருந்து ஒரு பெண் அமுதம் வந்தது. பெண் அமுதமான பிராட்டி மகாலட்சுமி வந்தாளாம்.
அதான் பெண்ணமுது பெற்ற எம்பிரான்னு சொல்லி இங்க பெண்ணமுத அந்த மகாலட்சுமியை பெற்றாராங்க. இப்ப இது என்ன விஷயம் கேட்டா, உலகத்தாருக்கு ஒரு வியாஜ்யம் போல பிரம்மாதேவருக்கு வியாஜ்யம் போல ஒரு பார்க்கடை கடைஞ்சு அவளுக்கெல்லாம் ஒரு அமுதத்தை கொடுக்க மாதிரி கொடுத்து தான் அழகான பெண்ணமுதமா இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தான் அடைஞ்சாராம். இங்க எப்படி பட்டர் வியாக்கியானம் பண்ணும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, பராசரப்பட்டர் அவளுக்கெல்லாம் வந்து அமுதத்தை உண்மையான அமுதத்தை இவன் எடுத்துட்டு அவளுக்கு கோதையை கொடுத்தான்னு இங்க வியாக்கியானம் பண்றான். கோதைன்னா அதோட சக்கை. ஒரு கரும்பை புரிஞ்சா கரும்புலேருந்து ஷாறு கிடைக்கும். அந்த கரும்பு ஷாரை சாப்பிட்டுட்டு கரும்பு சக்கையை கொடுக்குற போது இவளுக்கு வந்து மற்ற பொருளெல்லாம் கொடுத்துட்டு அமிர்தம் கொடுத்து மற்ற பொருள்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து, ஆனால் உண்மையான அமுதம் எதுன்னு கேட்டா மகாலட்சுமி தான். எல்லாத்தையும் கண்டு ஒருத்தர் கொடுக்கும்போது எல்லாருமே மகாலட்சுமி கண்டு ஆசைப்பட்டான். ஆனால் மகாலட்சுமி நேர போய் பகவானுக்கு மாலை இட்டா அந்த மகான் அவளை மார்பிளை வச்சுட்டாங்க. அதுபோல என்னாச்சு, உலகத்தாருக்கு பார்க்கடை இந்திராதி தேவாளுக்கு பிரம்மாதி தேவாளுக்கு பார்க்கடை கடை மாதிரி ஒரு வியாஜ்யத்தை காட்டி அதுலேருந்து ஒரு பெண் அமுதமா இருக்கக்கூடிய மகாலட்சுமி பெற்றது போல இந்த உலகத்தாருக்கு இந்த மாதிரி இந்த உலகத்தாருக்கு பறையக்கூடிய வியாஜ்யத்தை காட்டி இந்த கோபச்சிறுமிகள்லாம் பாவை நோம்பலை நோக்கும்படியா செஞ்சு அது அவளை நோக்கும்படியா அவளை எத்தனைச்சு அதுலேருந்து இந்த பெண்களை பெற்றானான். உலகத்துக்கு பறையக்கூடிய வியாஜ்யத்தை பண்ணணும், இது மாதிரி நோம்பு நோத்தா மழை பெய்யணும், அப்படி பெரியவாளோட நம்பிக்கை, பெரியவாளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி ஆனால் பெரியவாள்லாம் அனுமதிச்சா அந்த கோபச்சிறுமிலாம் நீங்க போய் நோம்பு நோங்குன்னு சொல்ல அந்த நோன்பு மூலமா என்ன கேட்டா, பெரியவாளுக்கு வேணா மழை பெஞ்சுது, ஆனா இவனுக்கு அந்த பெண்கள் கிடைச்சாலாம். அப்ப இந்த இவாளை வந்து நோம்பு நோக்க முடியாது, அவளை அதை ஊக்கி விட்டு அதை கலப்பி விட்டு இவன் அந்த பெண்களை அடைஞ்சான், அந்த கோபச்சிறுமிகளை அடைஞ்சான்னு தான் இங்க முக்கியம். வங்க கடல் கடந்த மாதவனே கேசவனே அவர் பார்க்கல் கிடையும் போது அதுல இருந்து கிடைச்சவதான் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி உடையவன் அதான் எனக்கு மாதவன். கேசவனன்னு கேட்டா விரோதிகள் நிரசனம் பண்றவன். கேசிங்க ஒரு அசுரனை வதம் பண்ணி தன்னை காத்து கொடுத்தவன் அர்த்தம். இதுல என்ன முக்கியம் கேட்டா, அப்படி பார்க்கல் கிடையும் போது அவர் கேசம் அமர்ந்து போச்சான். அந்த கேசம் அப்படியே அந்த சுறுசுறுவான கேசங்களை அப்படியே எங்கேயும் அசைய அந்த பார்க்கடல் கடைஞ்சதுனால அதனால இந்த கேசங்க அந்த அழகான கேசங்களுடைய ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொரு அர்த்தம் கேட்டா, விரோதியான கேசியை வதம் பண்ணாலே கேசவனு அர்த்தம். அதுபோல் நம்மளுக்கு எது விரோதம் கேட்டா, இந்த ஸ்ரீ அபிமானம், பெண்களுடைய அபிமானம், அதில் உள்ள சுவாதந்திரியம், அந்த சுவாதந்திரியம் அதில் அந்நிய அபேட்சம், இந்த 3 விஷயம் இங்கே அடைஞ்ச. பொதுவாக வந்து சுவாதந்திரியம், இவா வந்து கிருஷ்ணன் வந்து அனுகிரகம் பண்ணத்துக்குள்ள இவாளே போய் கிருஷ்ணன்கிட்ட சுதந்திரம் பாராட்டி கிருஷ்ணன்கிட்ட போய் பறைகுலத்துக்காக இவாளே கிளம்பிட்டா, அது சுவாதந்திரியம். இன்னொன்று கேட்டால் அந்நிய அபேட்சம், வேற இன்னொரு அந்நிய சாதனையை பற்ற மாதிரி நேர கிருஷ்ணனை பட்டதுக்கு முன்னாடி ஒரு பாவை நோம்பு ஒரு நோம்பு பற்றி அது மூலம் கிருஷ்ணன் அடைஞ்சால அது 3 இது 2 ஒரு குற்றம் தான். இந்த குற்றத்தை தான் சொல்றா, எப்படி கேசவனை நீ வந்து விரோதத்தை போக்கினியும் அவன் எங்க உள்ள அந்த சுவாதந்திரத்தையும் அந்நிய அபேட்சை அப்படிங்கூடிய இந்த தோஷத்தை நீ போக்கினு ஆச்சு. ஏன்னா இந்த பறை கொடுத்தோன்னா அவள் சொல்றா எல்லாம், கேசவனே மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்து, இவன் அப்படியே அழகான சந்திரன் போல முகம் உடைவா, அந்த சந்திரன் போல முகத்தோட பார்க்கிறாளாம். குளிர்ச்சியான முகம், எப்பவுமே கிருஷ்ணனை நினைச்சு இவன் முகமே குளிர்ச்சியா இருக்கும். ஆனா கண்ணோட முகம் எப்படின்னு கேட்டா, செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலான்னு சொல்றான். அங்க அவனோட கண்ணு ஒரு கண்ணு வந்து சூரியனாவும் ஒரு கண்ணு சந்திரனா இருக்கு. அந்த சூரியன் கூட கண்ணு தகிக்கும். ஏன் தகின்னு கேட்டா, யாரு தன் பக்தாளுக்கு விரோதியோ அவளை தகிச்சிருவானா. ஆனா இவா முகம் எப்போதுமே குளிர்ச்சியா இருக்குமா. ஏன் அப்படி குளிர்ச்சியா இருக்குன்னா, கிருஷ்ணன் நினைச்சு இவாளுக்கு எல்லாருமே அனுகூலர்கள், இவாளுக்கு யாருமே பெதிர்கூலர்கள், இவாளுக்கு யாரும் விரோதிகள் கிடையாது, எல்லாம் அனுகூலர்கள். ஆனால் இங்க சொல்ல செங்கன் திருமுகத்து செல்வ அது திங்கள் திருமுகத்து சேரியால் நப்பினியும் கிருஷ்ணனும் வந்து நிறைய நகை அன்னைக்கு பூட்டி விட்டாலே கூடாது ஸ்ரீ கோவிந்தாங்குடி பாசுரத்துல நப்பினியும் கண்ணனும் பூட்டி விட்ட அந்த பூஷணங்களை போட்டுனால நிறைய நகைகளோட ஆபரணங்களோட இருக்கா. செங்கன் திருமுகத்து சேரியா செண்டரஞ்சி நிறைய நகைகள் பூட்டியிருக்கா. அது முதல்ல இவளை கிருஷ்ணனை நினைச்சு இவ உடம்புல புகர் இருக்கு, ஒரு பிரகாஷம் இருக்கு. அதுவே அவளுக்கு நகை பூட்டின மாதிரி இருக்கு. ஏற்கனவே நகையா சூடகமே தோழியே தோடை செவிப்பூவேன்னு நிறைய நகைகள் வேற பூட்டி விட்டுனால அந்த நகைகள்லாம் போட்டுண்டு பொதுவாக ஒரு பெண் எதுக்கு நகையை போட்டுப்பாங்கட்டா, தன் நாயகன் எதிர்பார்க்கறதுக்கா நிறைய நகையை போட்டு தன் நாயகன் வரவை எதிர்பார்த்துட்டு இருப்பாளாம். அப்படி இல்லாமல் இவாளெல்லாம் நிறைய அந்த கிருஷ்ணனும் நப்பினியும் சூட்டி விட அந்த நகையை போட்டுண்டு என்ன பண்ண கேட்டா, செண்டு இறைஞ்சி அவன் நாயகன் இருக்கிற இடத்துக்கே தேடி போயிட்டாளாம்.
தேடி போகிறதுக்கு என்ன காரணம் கேட்டால் அந்த அவ்வளோ அப்படி ஒரு துடிப்பு அப்படி ஆற்றாமே செண்டிறங்கி சேரியா செண்டிறங்கி அங்கே போய் என்ன பண்ண அங்கே போய் என்ன எரிஞ்சினான்னு கேட்டா அங்கே போய் என்ன கேட்டால் கிருஷ்ணனுக்கு பல்லாண்டு பாடினாலாம். அன்னைக்கு அன்றி உலகம் வளர்ந்தா அடி போட்டி சொல்ல மாதிரி அவன் திருவடிக்கு பல்லாண்டு பாடம் சேரியா சென்றஞ்சி அங்க பறைகொண்ட ஆற்றை அப்படி அன்னைக்கு அந்த பாவை நோன்பு நோத்தா இல்லையா திருவாய்ப்புடியில் அந்த பாவை நோன்பு நோத்தா இல்லையா அப்படி அந்த பாவை நோன்பு நோத்து கிருஷ்ணன்கிட்டேருந்து பறையான கைங்கரியத்தை பெற்றான். அப்பறை கொண்ட ஆற்றை அன்று அன்னைக்கு அப்போ கோபச்சிறுமிலா நோன்பு நோத்து அப்பறை கொண்ட ஆற்றை அதே என்ன பண்ண ஆண்டாள் அப்பறை கொண்ட ஆற்றை அனுப்புது பைங்கமல தந்திரல் பட்டபிரான் கோதை சொன்னேன். அது தாயார் ஆண்டாள் என்ன பண்ணாண்டா அதையே அனுகூரணம் பண்ணாலாம். எப்போ கோபச்சர்மிலா ஒரு நோம்பு நோத்து கிருஷ்ணனை அடைஞ்ச கிருஷ்ணானுபவம் பெற்று அது மூலமா கைங்கரியத்தை பெற்றாலும் அதுபோல தாயார் ஆண்டாள் என்ன பண்றாங்கடா தான் போய் அனுப்புதுவைனா இந்த சம்சாரத்துக்கே நாய்க்கல் போல இருக்கக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர். அனுப்புதுவைனா அழகான ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த திவ்ய தேசத்துக்கே என்ன பெருமைன்னா இந்த திவ்ய தேசத்துல 2 ஆழ்வார்கள் தோண்டினான். ஒன்று சுவாமி பெரிய ஆழ்வார், இன்னொன்று சுவாமி ஸ்ரீ ஆண்டாள். அப்படின்னு 2 பேர் தோண்டின இடம் திவ்ய தேசமால அதுக்கு ஒரு பெருமை. இந்த சம்சாரத்துக்கு ஒரு நாயக்கல் போல அழகான ஒரு மணி போல பிரகாசிக்கக்கூடியது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆனால் அணிப்புதுவை ரொம்ப அழகான ஸ்ரீவில்லிபுத்தூர். அதனால அணிப்புதுவை பைங்கமல தந்தரிய பைங்கமலன்னா அழகான தாமரை மாலை. தாமரை மாலையை தாரகமாக அடைஞ்சுட்டு இருக்கவர். இப்போ பிராமணர்கள் எப்பவுமே தாமரை மாலை தான் அணிஞ்சுப்பா. அப்போ தாமரை மாலையை அணிஞ்சிடக்கூடிய பட்டபிரானோட பொண்ணா பிறக்கணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வோட திருமகளா அவதாரம் பண்ணான். பட்டபிரான் கோதை சொன்னேன். அப்போ பட்டபிரானோட கோதை எப்பவுமே பிறந்த அன்னைக்கு அந்த அழகான நந்தவனத்துல இந்த துளசி தோட்டத்துல குழந்தையா கடந்து ஆடி பொறுத்த அன்னைக்கு அந்த குழந்தைய பொன் குழந்தைய பார்த்தோடனே சந்தோஷப்பட்ட பெரியாழ்வார். நிறைய சுறுசுறுவான கேசம், நல்ல குழல்கட்டோடு இருந்தாலாம். நல்ல கேசபாரத்தோட நான் குழல்கட்டோடு இருந்தா அந்த புஷ்பத்தோட்டில் கடந்தனால இவருக்கு கோதையும் கூட பேரோட வளர்த்தாராம். முதல்ல பட்டபிரான் பெரியாழ்வார் இவருக்கு கோதையும் தானே பேர் வச்சான். அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஆண்டாலும் ஒரு பேர் வந்தது. முதல்ல கோதையும் கூட பேர் தானே அந்த பட்டபிரான் கோதை சொன்னேன். அவ பாஷம் எல்லாரும் பார்த்தா ஒரு முத்திரை வைக்கா. எப்படி பண்ணா பட்டபிரான் கோதைன்னு ஒரு முத்திரை வைக்கா. இது எப்படின்னு கேட்டா பராசர புத்திரர் அப்படின்னு வைக்கிறது போலேன்னு சொல்றாங்க. இப்போ வியாசர் எப்படிமா தனக்கு எப்படி முத்திரை வச்சுப்பாரா பராசர புத்திரர் அப்படின்னு சொல்லுவார். அப்ப என்ன சுவாசா வியாச பராசரஷ அப்படிங்கிற வியாக்கியானத்துல பெரியவாசம்பிள்ள சொல்றாங்க. அதுக்கா சகவாசா வியாச பராசரேஷ. வியாசர் சுயம் பகவானோட அவதாரம் தான். பகவானே தான் வியாசரா வந்தார். அவர் தான் முக்கியமா இந்த புராணங்கள்லாம் பண்ணார். முக்கியமா அந்த புராணங்களை கடைசியில் மகாபாரதம் கூட இதிகாசத்தை படித்தார். ஸ்ரீமத் பாகவதம் பண்ணார். அவர் யாரோட பிள்ளைன்னு கேட்டால் பராசரோட பிள்ளை. பராசரன்னு சொல்ல பராசர ரிஷி விஷ்ணு புராணம் பண்ணார். அந்த விஷ்ணு புராணத்தை அனுசரிச்சு தான் ஸ்ரீமத் பாகவதத்தை வியாசர் பண்ணார். ஸ்வயம் பகவானோட அவதாரமா இருந்தா கூட தன்னை சொல்லிக்கும் போது பராசர புத்திரர் அப்படின்னு சொல்லிப்பாராம் வியாசர். அதுபோல இங்க தாயார் என்ன சொல்றா ஆண்டால் பட்டபிரான் கோதை சொன்னேன். பட்டபிரான் கோதை சொன்னேன்னு கேட்டா தன் அப்பாவோட பொண்ணாவே கடைசி மட்டும் சொல்லிக்கிறாள். தன்னை எப்பவுமே பட்டபிரானோட தன் அப்பாவோட சம்பந்தத்தை தான் ரொம்ப விரும்புறாவ. ஆனா பட்டபிரான் கோதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி எல்லா பாஷத்துலயும் ஒரு அழகா தன்னோட முத்திரை வச்சுக்கிறாளாங்க. என்னன்னா 1000 இருந்தாலும் அவ அப்பா பொண்ணுதான். இன்னி கூட பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரெங்கமனாரோட அவ தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப பக்கத்திலே பார்த்தா கருட பகவான் நிற்பார். இந்த பக்கத்திலே கருட பகவான் நிற்கும் போது கருட பகவான் யாருன்னு கேட்டா பெரியாழ்வார் தான். கருட பகவான் தான் இங்க கருடன் தான் பெரியாழ்வார் அவதாரம் பண்ணி அப்பா விட்டு பெரிய மனசா இல்லாம பெருமாளை போய் ஸ்ரீ ரங்கநாதனை அடைஞ்சா கூட அப்பா விட்டு பெரிய மனசு இல்லாம இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரெங்கமன்னாரோட சேத்தில அழகான தரிசனம் கொடுக்குறா. அந்த கல்யாண குளத்திலே தரிசனம் கொடுக்குறா. ஆண்டாலும் ரெங்கமன்னாரும் பக்கத்திலே அப்பா விட்டு பிரியாம பக்கத்துல அப்பாவும் வச்சுட்டு இருக்காளாம். அது போல என்ன பட்டபிரான் கோதை சங்க தமிழ் மாலை. அப்ப அவ அழிச்சொல் இந்த திருப்பாவைய கூட்டமா சேவிக்கணுமா, திரளா சேவிக்கணுமா. அன்னைக்கு 5 லட்ச குடிப்பெண்களும் அதை சேவிச்சான். இந்த 5 லட்ச குடிப்பெண்கள் அன்னைக்கு இந்த நோம்பு நோத்தா இந்த திருப்பாவை சொன்னாலாம். அதனால திரளா கூட்டமா சொல்ல வேண்டிய பிரபந்தமா இருக்கனால அதனால சங்க தமிழ் மாலை. இங்க எப்படி என்கிட்ட பிராட்டியான மகாலட்சுமி அங்க ஆண்டாளா வந்துட்டா. பிராட்டியே இங்க ஆண்டாளா வந்துட்டா. உபனிஷத்து என்னாச்சு, உபனிஷத்து தமிழா வந்துட்டாங்க. எப்ப பிராட்டி ஆண்டாளா வரும்போது உபனிஷத்தே இங்க தமிழா இருந்தது. ஆனால் சங்க தமிழ் மாலை 30 அழகான தமிழ் மாலை. மற்ற புஷ்பகை அவ அப்பா புஷ்பகைங்கிற பண்ணா. இவன் என்ன பண்ணா பாசுர அவ அப்பா
பூமாலையும் சாத்தினார், பாமாலையும் சாத்தினார் பெருமாளுக்கு. இவன் அந்த அழகான பூமாலை பாமாலை சாத்தினான். இந்த புஷ்பம் வாடவே வாடாது, அது எப்போதுமே பெருமாளுக்கு உகப்பா இருக்கும்னு சொல்லப்போனா இவ கொடுத்த புஷ்பத்தை தான் அவர் சூட்டின்றார் பெருமாள். இவ சூடி களைஞ்ச புஷ்பத்தை சூட்டினாலே இவருக்கு சூடி கொடுத்த சுழக்கொடின்னு பேரு. அதுலேருந்து அவ பெரியாழ்வார் தன் பொண்ணோட பெருமையை தெரிஞ்சு என்ன ஆள வந்தவளவே, அதனால ஆண்டாள் கூப்பிட்டான். அன்னிலேருந்து அவளுக்கு ஆண்டாள் பேர் வந்து. சங்க தமிழ்மாலே 30 தப்பாமே, அந்த 30 பாசுரத்தையும் தப்பாம சொல்லணும். ஒரு பாசுரம் சொன்னா கூட என்ன ரத்தனங்களால் செய்த ஏகாவளியில் ஒரு ரத்தனம் குறைந்தாலும் நெடுப்பாழா இருக்குமீரே அப்படிங்கிற பெரியவாச்சம் இல்லை. நிறைய ரத்தனங்கள் இருக்கு. ஒரு ஏகாவளிலாம் ஒரு அழகான ஒரு தங்க செயின், அந்த தங்க செயில 30 ரத்தனம் பதிச்சிருக்கான். இந்த 30 ரத்தனம் பதிச்சிருக்கான், பார்க்க நல்லா இருக்கு. 30 ரத்தனம் பதிச்ச ஒரு தங்க செயின். அதுல ஒரு செயின் ஒரு ரத்தனம் கீழே வந்துருதுன்னு வச்சுக்கலாம். மற்ற 29 ரத்தனம் இருக்கு. அதுல இந்த 29 ரத்தனம் இருந்தாலும் கூட நம்மளுக்கு அந்த ஒரு ரத்தனம் இல்லைன்னா அது ஒரு பெரிய குறையா இருக்குமா, அது பெரும் பாழா எடுத்து போல இருக்குமா. அது போல இந்த 30 பாசுரமுமே கிருஷ்ணானுபவமா இருக்கு. ஏகாவளியில் ஒரு ரத்தனம் குறைந்தாலும் நெடு பாழாம் இருக்கே, நெடு பாழா இருமீரே அப்படின்னு இங்க பெரியவாச்சம் பிள்ளை வாக்கியம். அப்ப என்ன கேட்டா, ஒரு ரத்தனம் குறைஞ்சா கூட இந்த ஒரு ரத்தனம் இல்லையே அது பெருசா குறையா, 29 இருக்குது தெரியாம அந்த 1 இருக்குது குறையா தெரியுமா. அப்ப 30மே கிருஷ்ணானுபவமா இருக்குதாண்டு. அந்த ஒரு பாசுரத்துல நம்ம விட்டா கூட அது அந்த கிருஷ்ணானுபவம், அதெல்லாம் அந்த கிருஷ்ணானுபவத்தை நம்ம இழக்கிறோம். அது பெரிய நஷ்டமாச்சே, அது பெரிய சமமா இருக்குமா. அதனால இங்க 30 தப்பாமே இங்கு பரிசோதிப்பார். அன்னைக்கு வந்து கோபச்செருமையெல்லாம் நோம்பு நோத்து கிருஷ்ணன் அடைஞ்சா. அதே அனுகரணமானி அதே பாவனையில அதே பாவனா பிரகாசனால இவ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோகுலமாக்கி, அங்க உள்ள வடபத்திரசாயி கோவிலையை நந்தபவனமாக்கி, அங்கே வடபத்திரசாலியை கண்ணனாக்கி, தன் பக்கத்துல தோழிகளை மற்ற கோபச்சிறுமியில ஆக்கி இவ நோம்பு நோத்தா இல்லையா. அப்ப வந்து எனக்குடா இங்கு பரிசுரப்பா அங்கு பரிசுரப்பா 2 மாலை தோல். அப்ப இங்கு பரிசுரம் அன்னைக்கு பண்ண நோம்ப வந்து கோபச்சிறுமன் நோம்பு நோத்து கிருஷ்ணன் கிட்ட இருந்து பறை கொண்டான், கிருஷ்ணானுபவத்தை பெற்றான். அதுக்கப்புறம் ஆண்டாள் வந்து தன் பாவனையாலே தன் அனுகாரணத்தினாலே அனுகரணம் பண்ணியே பாவனையாலே அந்த நோம்பு நோத்து கிருஷ்ணனை பெற்றான். இங்க பரிசுரப்பா. ஆனா இன்னைக்கு நம்ம அது மாதிரி நோம்பு நோக்கல, ஆண்டாள் போல எந்த அனுகரணம் பாவனையும் பண்ணல. ஆனா நம்மளுக்கு இங்க பரிசு இன்னைக்கு அந்த திருப்பாய் சொன்னா போறோம். அப்ப ஆண்டாள் வந்து அந்த கிருஷ்ணானுபவம் எப்படி 30 பாசங்கள் சொல்லி கிருஷ்ணனை அனுபவிச்சான், கிருஷ்ணன்ட்டு பறை கொண்டான். அதே போல என்னாச்சு, நம்ம என்ன பண்ணா அந்த வெறும் திருப்பாய் சொன்னா போறோம். இங்கு பரசுரப்பா 2 மாலை தோல். அவா போல கோபச்சிறுமன் மாதிரி நம்ம நோம்பு நோக்க வேண்டாம், அந்த கிருஷ்ணானுபவத்தை நம்ம பெறல. ஆனா ஆண்டாள் போல அனுகரணம் பாவனையிலும் நம்ம கிருஷ்ணனை அனுபவிக்கல. ஆனா வெறும் நம்ம திருப்பாயை மட்டும் சொல்றோம். ஆண்டாளுடைய அந்த 30 பாசுரங்களை மட்டும் சொல்றோம். இங்கு பரிசுரப்பா 2 மாலை போல். அந்த பாசுரத்தை கேட்கும் போதே கிருஷ்ணனோட தோல் பனைக்குமா, பகவானோட தோல் பனைக்குமா. பனைக்குன்னா என்ன அர்த்தம்? சந்தோஷம். இந்த சந்தோஷம் அந்த கேட்டோன்னா அவனுக்கு ஒரு குஷி, அந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல 2 தோல் வந்து 4 தோல் ஆகும். சதுர்புஜமா வந்து திவ்ய தரிசனம் கொடுப்பானா. யாருக்குமே சதுர்புஜத்தோட திவ்ய தரிசனம் கொடுக்குற வழக்கம் இல்லை. கிருஷ்ணன் அவதாரம் பண்ணோடனே சதுர்புஜத்தோட அவ அப்பாமான தேவிக்கும் அவ அப்பாவான வசுதேவருக்கும் தேவிக்கும் சதுர்புஜத்தோட தரிசனம் கொடுத்தா. அப்புறம் மறைச்சுட்டான் கதை. அப்போ ரொம்ப அவனுக்கு பகவானுக்கு யார் ரொம்ப பிடிச்சவாளா இருக்காளோ, யார் உகந்தவாளா இருக்கோ அவளுக்கு சதுர்புஜத்தோட சேவிப்பான். உகாதவருக்கு கையை மறைச்சுருவாளாம். அது போல என்ன கேட்டா, இங்க வந்து நம்ம திருப்பாய் சொல்ல திருப்பாய் கேட்டோன்னே, நம்ம வாயால அந்த திருப்பாய் கேட்டோன்னே அவன் கிருஷ்ணோட புஜம் பனைக்குமா, அது சதுர்புஜத்தோட திவ்யதேசம் கொடுப்பானோ. இங்கு சிறப்பாய் 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்தால் அழகான சதுர்புஜத்தோட தரிசனம் கொடுத்து, செங்கன் திருமுகத்து அழகான வந்து கண் செவந்திருக்குமா. அலபிய லாபத்தை அடைஞ்சது போல நீங்க சொல்றாங்க. அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அரியான அபூர்வமான கிடைக்கிறதுக்கு அரியான ஒரு லாபத்தை அடைஞ்சா ஒருத்தன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ, அது பெருமாளுக்கு திருப்பாவை கேட்டாலே அப்படி ஒரு சந்தோஷமா. என்ன சந்தோஷம் கேட்டா, திருப்பாவை சொன்னவ ஆண்டாளா இருந்தா கூட அந்த ஆண்டாள் பாசுரத்தை திருப்பாவை சொல்லும் போது பெருமாள் என்ன நினைப்பாராம், நம்ம கிட்ட அந்த தகுதி இல்லை, நம்மளுக்கு வந்து எந்த தகுதி இல்லை, ஆனால் வெறும் திருப்பாய் மட்டுமே தான் நம்ம சொல்றோம். ஆனா பெருமாள் நினைப்பான் நம்ம தகுதியை பாராட்டாம ஆண்டாளோட ஸ்மரணைக்கு போயிடுவானா. ஆஹா, ஆண்டாள் இப்படி பண்ணாலே, ஆண்டாள் இப்படி பண்ணாலே, ஆண்டாள் என்னை அனுபவிச்சான்னு சொல்லிட்டு ஆண்டாளோட ஸ்மரணைக்கு போய் ஆண்டாள்கிட்ட என்ன பிரியத்தை காட்டுவானோ அந்த பிரியத்தை நம்மகிட்டே காட்டுவானா. அதனால அந்த பலன் கிடைச்சிடும். அவன் நோம்பு நோத்து எந்த கிருஷ்ணானுபவத்தை அடைஞ்சாலும் கோபச்செருமையால், ஆண்டாள் திருப்பாய் சொல்லி எந்த பலனை அடைஞ்சாலும்
அதே பலனை வந்து நம்ம வெறும் அவ அருளி அந்த திருப்பாய் சொன்னாலே போறோம். அதுல கண்டு சந்தோஷிச்சு கண்ணு வந்து கருணையால் சிவக்கும். ஆஹா, எப்பேற்பட்ட லாபம் எனக்கு கிடைச்சிருக்கு, என்னோட என் திருப்பாய் சொல்றாளே, இவ திருப்பாய் சொல்றான்னு சொல்லி ஆண்டாளோட நினைப்புனால ஆண்டாளுக்கு எப்படி ஒரு அருள் பண்ணணும் அந்த அருள் நம்மளுக்கும் பண்ணுவாராம். அதான் இங்க சொல்ற செங்கன் திருமுகத்து அழகான கண்ணு செவக்குமா. எதுக்கு செவக்கும்? கருணையால, பிரியத்தினால, கருணையால கண் செவக்குமா. செங்கன் திருமுகத்து, அது திருமுகம் கேட்ட அழகான திருமுகம், அழகான முகம் அது. செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால். செல்வ திருமாலனா வந்து எல்லாருக்கும் அஷ்டைஷத்துக்குடைய லக்ஷ்மி, லக்ஷ்மியான திரு வந்து செல்வத் மாலால். அந்த லக்ஷ்மியே மயங்கி இருக்குது எதுன்னு கேட்டா கிருஷ்ணகிட்ட. பகவான் பெருமாள்கிட்ட தான் ரம்யா இருக்காளாம். கிருஷ்ணன் எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுத்து தான் எதை ஆசைப்படுறான்? பெருமாளோட கைங்கரித்து ஆசைப்படுறான். அப்ப அந்த அவ வந்து அப்பவிட்ட மகாலட்சுமியை மயங்கி இருக்கக்கூடிய கிருஷ்ணன். அப்படி இன்னொரு அர்த்தம் என்ன? செல்வ திருமாலா அப்படின்னு சொன்னா அந்த செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமிட்ட மயங்கி இருக்கிறவன். செல்வ திருமாலால் எங்கும் திருவுள் பெற்று. அப்படி இந்த பாஷணம்னா எங்கும், அதாவது அதிர்ஷ்டம் திஷ்டம், திஷ்டம் சரி அதிர்ஷ்டம் சரி, சர்வவிதமான சௌக்கியத்தையும் சர்வத லாபத்தையும் அடைவாங்கட்டான். திருஷ்டம் என்ன சொல்ல? உலகத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய எல்லா சௌக்கியம், உலகத்தில் நம்மளுக்கு என்னென்ன சௌக்கியங்கள் வேணுமோ, என்னென்ன சுகம் வேணுமோ அத்தனை சுகமும் திருப்பாய் சொல்லத்துண்டே கிடைக்கும். அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியது என்ன கேட்டால் பரமபதம். இந்த பரமபதம் கூடிய அதிர்ஷ்டமான பரமார்த்திக லாபம், கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய அந்த பரமார்த்திக லாபமான கிருஷ்ண அனுபவம் கிடைச்சி கடைசியில் பரமபதத்தையும் நம்ம அடைகிறோம். கிருஷ்ணனோட திருவடியே போய் அடையலாமோ. அதான் சொல்ற எங்கும் திருவருள் பெற்று. அப்பேற்பட்ட பேரருள் பண்றான். அப்பேற்பட்ட அழகான திருவருள்னா அழகான அருள் லக்ஷ்மிகாந்தனா. அதனால எப்படின்னு கேட்டா லக்ஷ்மி சமேதா மகாலட்சுமி சம்பந்தத்துடைய அந்த பெருமாள் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு பேரருள் பண்ணாராம். எங்கும் திருவருள் பெற்று இம்பொருவர் எம்பாவாய். கடைசியில் இம்பொருவர் எம்பானா ஆனந்தத்தை அடையும். ஆனந்தம் தானே கடைசியில் அடைய வேண்டிய விஷயம். பகவானோட போய் கூடி கலைச்சா நம்ம பரமத்தில் பரமானந்தத்தை அடைகிறோம். அந்த அழகான பிரம்மானந்தத்தை அடைகிறோம். அழகான கிருஷ்ணனோட பரமானந்தத்தை அடைகிறோம். அதுதான் ஆனந்தம் தான் அங்க பரமபதத்தில் கிடைக்கும். அந்த பரமபதம் அங்க திருப்பாய் சொன்னாலே கிடைக்குமா அங்க. அதான் இங்க சொல்ற எங்கும் திருவுள் பெற்று இம்புரு அம்பாய். அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம், அந்த அப்பேற்பட்ட கிருஷ்ணானுபவம் கூடிய ஆனந்தத்தை எப்படி பரமபதத்துல என்ன ஆனந்தம் கிடைக்குமோ அந்த பிரம்மானந்தம் கிடைக்கும். அதே பிரம்மானந்தம் இந்த திருப்பாய் சொல்லத்தோண்டே நமக்கு அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ணானுபவம் கூடிய பரமானந்தத்தை அடைஞ்சு ஆண்டாள் திருப்பாவை அனுகரணம் பண்ணி திருப்பாயை சொல்லி என்ன பலன் அடைஞ்சாலோ, கோபச்சிறுமை என்ன பலஞ்சாலோ அதே பலனை நம்மளுக்கும் பகவான் கிருபையால ரொம்ப பிரியத்தோட செங்கன் திருமத்து செல்வ திருமா எங்கும் திருவுள் பெற்று அப்படியேப்பட்ட ஆனந்த அடைவோம்னு சொல்லி அப்படி இந்த பாசுரத்தை சொல்றாங்க. அப்ப இந்த பாசுரம் எப்படின்னு கேட்டா திருப்பாய் சொன்னாலே போறோம். திருப்பாய் சொன்னாலே அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தை நம்ம அடையலாம், கிருஷ்ணானுபவத்தை அடையலாம், கிருஷ்ணனுக்கு கிருப்பைக்கு பாத்திரமாகலாம். இதை திருப்பாய் சொன்னாலே கிருஷ்ணன் பரம சந்தோஷத்தை அடைஞ்சு நமக்கு அப்பேற்பட்ட அருளை பண்றான். அப்பேற்பட்ட அவனோட கூடி கலைக்கிற ஆனந்தத்தை கொடுக்குறான் கூடிய இந்த திருப்பாயோட பலனை சொல்லி இது தலை காட்டுறான். இல்லை சொல்லும்போது கடைசியில் முடிக்கும்போது பராசரப்பட்ட என்ன சொன்னாங்க கேட்டா 30 பாசுரத்தையும் அனுசந்திக்கணும்னு சொன்னாங்க. திருப்பாயில் 30 தப்பா இருந்தது. ஒரு பாசத்தையும் விடாம 30 பாசத்தையும் விடாம நித்தியபடியே 30 பாசுரத்தை வெடிகால பொழுதுல 30 பாசுரத்தை, ஏன்னா சுப்பிரபாத பாசுரம் தானே எழுப்புற பாசுரமானது, 30 பாசுரத்துமே சொல்லணும். அப்படி 30 பாசுரம் சொல்ல முடியாதுவா சிற்றுஞ்சிறுகால அனுசந்திக்கணும் பராசரப்பட்ட சொல்றார். ஒரு கால அந்த சிற்றுஞ்சிறுகாலையால் நித்தியபடி சொல்லணும். அப்படி சிற்றுஞ்சிறுகாலன்னு சொல்ல முடியாதுன்னா நாம் இருந்த இருப்பை நினைப்பதுன்னு சொல்றாங்க. நான் இருந்த இருப்பை நினைப்பதுன்னு கேட்டேன். ஆஹா, அன்னைக்கு அப்படி ஒரு ஆண்டாள் இப்படி திருப்பாவை சொன்னாலே, திருப்பாய் சொல்லி பகவான் அடைஞ்சாலே, அந்த அனுபவத்தை கிருஷ்ணானுபவத்தை பெற்றாலே, கோபசிறுமையெல்லாம் நோம்பு நோத்து அடைஞ்சாலே, அப்படி பண்ணாலே அப்படி ஆண்டா எப்படி கிருஷ்ணானுபவத்தை அடைஞ்சா, எப்படி அந்த திருப்பாய் சொல்லி கிருஷ்ணானுபவத்தை அடைஞ்சா அது நினைச்சிருந்தாலே போறோம். இங்க சொல் நாம் இருந்த இருப்பை நினைப்பதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்டா, அது என்ன இப்ப பராசரப்பட்ட திருப்பாய் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்காரு. காலக்ஷேபம் மற்ற எல்லா சிஷ்யாலும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காளாம். இப்ப எல்லாருக்கும் அந்த கிருஷ்ணானுபவத்தை அடைஞ்சது, எல்லாரும் கிருஷ்ணானுபவத்தை உணர்ந்தாலாம். அப்ப சொல்றா இந்த கிருஷ்ணானுபவத்தை நினைச்சிருந்தாலே போறோம். அப்ப திருப்பாவையோட சாரம் என்ன? கிருஷ்ணானுபவம். அந்த கிருஷ்ணானுபவமான ஆனந்தம் அது திருப்பாய் மூலமா கிடைக்குது. அப்ப நாம் இருந்த இருப்பை நினைப்பதுன்னு சொல்லிட்டார். நாம் இருந்த நினைப்பா நம்ம எப்படி கிருஷ்ணானுபவம் அடைஞ்சோம் அதை நினைச்சிருந்தாலே போறோம். நம்மளுக்கு கிடைச்ச அந்த கிருஷ்ணானுபவத்தை நினைச்சிருந்தா போறோம்னு சொல்லி அப்படின்னு சொன்னா என்ன கேட்டா, திருப்பாய் சொன்னா அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ணானுபவம் ஏற்பட்டு அந்த பரம ஆனந்தமாய் இம்புருவர் எம்பாவான்னு சொல்லி பரம ஆனந்தத்தை அடைகிறோம்னு சொல்லி இந்த பாசுரத்தை தலை கட்டுறா. அப்பேற்பட்ட திருப்பாவை அனுபவிக்கூடிய பாக்கியம் ரொம்ப பரம பாக்கியத்தினால ஆண்டாளோட பரம கிருப்பையால ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு பரம கிருப்பையால கிடைச்சது நம்மளுக்கு.
திரு ஆடிப்பூரத்தை ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானால் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாழும் திருவள்ளி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே, கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடன் தோன்றுமோர், நீதியா நல்ல புத்தர் வாழுமோர், நான்மறைகள் ஓதுமோர், வில்லிப்புத்தூர் வேதக்கோணும் பாதங்கு தீக்கும் பரமடை காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்தமைந்தும் அறியாத மழை வையம் சுமப்பது வம்பு. அது சொல்லும்போது பாதங்கள்லாம் தீர்த்தம், நம்மளோட எல்லா பாவத்தையும் நம்மளோட எல்லா இடங்களும் பிரச்சனையும் இந்த திருப்பாய் சொல்லத்தோட தரும். பரமடி காக்கும், பரமடியா இருக்கிற கிருஷ்ணோட திருவடியை காட்டும். வேதம் அனைத்துக்கும், வேதம் எல்லாத்துக்கும் இது வித்தா இருக்கு. வேதத்தோட மூலம் வேதத்துல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயத்தை சுலபமா 30 பாஷையிலே சொல்லிட்டா வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். கோதை தமிழ் ஐயந்தமயம், இந்த கோதை தமிழான 30 பாஷை, அது 30 சொன்னா மலைப்பா இருக்குமா, அதான் 5 5 × 5 + 5 5 அறியாத அந்த 30 பாஷை தெரியாத வாழை வையம் சுமப்பது வம்பு. யார் இந்த 30 பாஷை திருப்பாய் பாஷை தெரியாத தெரியலையோ அவள் இந்த உலகம் அந்த பூமி சுமக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டான். வெய்யம் சுமப்பது வம்பு அப்படின்னு சொல்லி போய் அப்போ இப்படி திருப்பாவே உயர்ந்த திருப்பாவே 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு சாரமா இருக்கு, வேத உபநிஷத்தோட சாரமா இருக்கு. அப்பேற்பட்ட ஆண்டாளின் திருப்பாவையை சுவாமி ஸ்ரீ ஆண்டாள் கிருப்பையாலே அமைச்சோம், சீதாராமன் கிருப்பையாலே அனுப்பிச்சோம். குருநாதர் அனுகிரகம். ஸ்ரீ ராமார்ப்பணம். திருப்பாவை ஆண்டாளோட பாசுரத்தை பாடின கைங்கரியத்தை என்னோட மருமா தங்க போன வர்ஷிதா பண்ணினா, அந்த கைங்கரியத்தை பண்ணினா. அந்த மித்தபடி அந்த ஃபோட்டோ, ஆண்டாள் ஃபோட்டோ, மற்ற பெருமாளோட ஃபோட்டோலாம் அவள் தான் போட்டு அந்த கைங்கரியத்தை பண்ணால் அவளுக்கு என்னோட சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சீதாராமார்ப்பணம்.